இனிமையான நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டியூட்டோரியல்ஸின் வந்தனங்கள். தினம் ஒரு குறள். இன்றைய குறள் அதிகாரம் 79, குறள் 786, நட்புங்கிற அதிகாரத்திலிருந்து முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்புன்ற குறளை பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற குறள் முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. இந்த குறள்ல முகம் நக அப்படின்னா நகைத்தல், நகைச்சுவையுடன் இருத்தல், இல்லைன்னா சிரித்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு மலர்ச்சியாக இருத்தல்னு சொல்லிக்கலாம். இப்போ முகம் நக நட்பது நட்பன்று அப்படின்னா முகம் மலர்ற மாதிரி மட்டும் இருக்கிறது நட்பு கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும், சிரிச்சு பேசி கலாய்ச்சு முகம் மலர்ச்சியா இருக்கும். முகம் மட்டும் மலர்ற மாதிரி பழகிறது நட்பு கிடையாது. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் உள்ளத்துல நண்பர்களை பத்தின நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த மனம் உள்ளம்ங்கிறது மலர்ச்சி அடைய வேண்டும். அதுதான் நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒரு குட்டி கதை பார்க்கலாம். குசேலரும் கிருஷ்ணரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா, ஸோ நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. கிருஷ்ணர் துவாரகையோட மன்னராயிடுவாரு. குசேலர் ஒரு சாதாரண வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய குழந்தைகள் பிறந்துருவாங்க. வீட்டுல அதிகமான மக்கள்கள் இருக்கிறதுனால அவரோட சம்பாத்தியம் எல்லாரோட பசியை தீக்கிற அளவுக்கு இருக்காது. உடனே வறுமையில வாடிக்கிட்டே இருக்கிறதுனால மனைவி சொல்லுவாங்க, நீங்க கிருஷ்ணர் உங்களோட நண்பர் தானே, நீங்க அவர்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி ஏதாவது பணம் வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்பாங்க. உடனே சரி நான் போறேன், நான் வெறுங்கையோட போக முடியாது, அது அவருக்கு அவள்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நீ ஒரு பிடி அவள் எடுத்துத்தா, அது நம்மளால கொடுக்க முடிஞ்சது தானேன்னு சொல்லுவாங்க. அவரோட மனைவி ஒரு கந்தலான துணியை எடுத்து அதுல கொஞ்சம் அவள் போட்டு அதை கட்டி கொடுப்பாரு. தன்னோட குச்சியில அந்த அவளை கட்டிட்டு இந்த குசேலர் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு போவாரு. காவலாளர்கள் அவரை தடுத்துருவாங்க. இந்த மாடியில இருந்து பார்த்த கிருஷ்ணர் அவர் என்னோட நண்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அழைச்சிட்டு போவாங்க. போய் கிருஷ்ணர் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரும். குசேலருக்கும் கிருஷ்ணரை பார்த்தது மகிழ்ச்சி ஆயிரும். கிருஷ்ணர் எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டோடனே அவள் உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை ரொம்ப மகிழ்ச்சியா சாப்பிடுவாரு. சாப்பிட்டு ரொம்ப பழைய காலத்து நினைவுகள், பாலிய பருவங்கள், நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம்லன்னு சொல்லி பேசி சிரிச்சு மகிழ்ந்து இருப்பாங்க. குசேலருக்கு இவ்வளோ மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கும்போது என்னோட வறுமையை பத்தி நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே விட்டுருவாரு. சாயந்தரம் கிளம்பி போவாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா, குசேலர் போறதுக்கு முன்னாடியே ஏற்பாடுகள்லாம் அனுப்பி குசேலரோட வறுமையை பத்தி அவர் வாய் திறந்து சொல்லட்டினாலும் அவரை முகத்தை வச்சே அகத்தின் அழகை கண்டுபிடிச்சிருவாரு. இவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தை நீக்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு அனுப்பிடுவாரு. குசேலர் இது தெரியாது. குசேலருக்கு அவர் நடந்து தானே போகணும். அவர் நடந்து போகையில நம்ம மனைவி கிட்டக்க எதுவுமே நம்ம வறுமையை பத்தி சொல்லலைங்கிற விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போவாரு. வீடே பார்த்தா மாறி இருக்கும். வெளியில இருந்து பார்க்கும்போது உள்ள போய் பார்த்தா அவங்களோட பிள்ளைங்க, மனைவி எல்லாரும் புது துணி போட்டிருப்பாங்க. வீட்டுல வறுமையெல்லாம் நீங்கி தேவையான செல்வங்கள் அனைத்துமே இருக்கும். உண்மையான நட்பு முகத்தளவுல சிரிச்சு பேசி அதோட முடிகிறது கிடையாது. என் மனசுல இருக்கிறது என்ன அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சு என் மனம் மகிழ்வதற்கு என்கிட்ட எதுவுமே உரையாடாம எல்லாமே செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த நட்பை நினைச்சு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு மனம் மகிழ்வாரு. இதுதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு அப்படின்னு சொல்றாரு. வேறொரு குறள்ல உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அதனால உங்க கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ற ஆளா அப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஈஸி டியூட்டோரியல்ஸ்க்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக எல்லாருமே பெல் ஐக்கான அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.